ஹாய் பட்டீஸ். நீங்கள் எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பார்க்குற கார், நம்ம பார்க்குற பைக், இது எல்லாமே நம்ம எப்படி நம்ம கண்ட்ரிக்கு வந்துச்சு, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் ஏதாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணிடுங்க. அதுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த கார், இதோ இந்த பஸ், இதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? இது வந்து ஒரு இன்ஜினியர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை நம்ம கண்ட்ரியில் நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பேர் என்ன அப்படின்னா, இந்த கான்செப்ட் பேர் தான் குளோபலைசேஷன். அதாவது வந்து யாரோ வந்து அந்த பொருளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு இன்ஜினியர் ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கலாம், ஒரு பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் ஒரு ஃபோனை கண்டுபிடிச்சவங்களா இருக்கலாம், லைட், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்க கண்டுபிடிச்சதை நம்ம ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் வந்து அதை யூஸ் பண்ணுறது பேர் தான் குளோபலைசேஷன். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ யாரோ கண்டுபிடிச்ச ஒரு ஃபோனை நம்ம உலகம் முழுக்கும் அந்த ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மூலிமாவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம கண்ட்ரி வந்து எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்குன்னு. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ஜிம்பாவே போன்ற ரூரல் கண்ட்ரீஸில் எல்லாம் அவங்க வந்து கொக்கோ கோலா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு கொக்கோ கோலா குடிக்கிறாங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கொக்கோ கோலா வந்து ரூரல் கண்ட்ரீஸான ரிமோட் ஏரியாஸ்லேயுமே அது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே டெக்னாலஜிஸும் அந்த எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் என்றைக்குமே வந்து ஜங்க் ஃபுட்ஸும் கொக்கோ கோலா மாதிரி இது சாப்பிட்றதுமே நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மேலும் மேலும் வரணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.